பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆகையால் நான் இரக்கமுள்ள. அப்போ நான் இரக்கமுள்ளவராக தான் இருந்திருக்கேன், அதனால நீங்களும் இரக்கமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். இறக்கம்னா கருணை உள்ள உங்களுக்குள்ள இருக்கணுங்க. கருணை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நல்லா வாழணும், நான் நல்லா இருக்கணும், என் பிரச்சனை மாறணும், நான் எதிர்பார்க்கறது நடக்கணும், நான் நல்லா இருக்கணும். நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கூட அப்படி தானே. நான் என் வாழ்க்கையில் முன்னேறணும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் ஆசைப்படுற தப்பு கிடையாதுங்க. ஆனால் நமக்குள்ள கருணை இருக்கணும். கருணை அப்படின்னா கஷ்டப்படுற மக்களை பார்த்தா நம்மளும் அவங்கள ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்யணுன்றதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுமாம்மா. அப்போது கஷ்டப்படுற மக்கள் யாரெல்லாம் உங்களை வீட்டை சுற்றி இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ப்ரேயர் பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்களா. காலைல நைட்டில் ப்ரேயர் பண்ணுறீங்க, சூப்பர் தான். ஆனால் உங்களுக்காக மட்டுமே ப்ரேயர் பண்ணால் எப்படிங்க? ஏசப்பா மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணல. அப்போ நீங்களும் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது உங்களுடைய காரியங்கள், உங்கள் ஜெபங்கள் எல்லாமே கண்டிப்பாக கேட்கப்படுங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, எனக்காக யாவையும் செய்து முடிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பான்ட்டு. ஆண்டவர் தாவீதுக்கு செஞ்சாரு, உங்களுக்குமே செய்வார். தாவீதுக்கு ஆண்டவர் செஞ்சார்னா தாவீது மற்றவங்களுக்கு செஞ்சார், நீங்களும் மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்க. உங்கள் பிரயாசை தான் சொல்கிறேங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.